புதுச்சேரி அரசின் அமைச்சராக ஜான்குமாரை நியமனம் செய்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் தன்னுடைய அமைச்சர் பதவியை கடந்த 27ஆம் தேதி ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது மத்திய அரசு அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது புதிய பாஜக அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காமராஜர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரை அமைச்சராக மத்திய அரசு நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியானது தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த வருடம் தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில சாய் சரவணகுமார் அமைச்சராக இருந்தவரை ராஜினாமா செய்ய வைத்து புதிய அமைச்சராக ஜான்குமாரை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த சாய் சரவணகுமார் ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. மேலும் கூடுதலாக தீயணைப்புத்துறையும் கொடுக்கப்பட்டது. தற்போது அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஜான்குமார் சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவர் என்பதால் இவருக்கு பதவி அமைச்சர் பதவி ஏற்ற பிறகுதான் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.